தமிழ் தேசிய உறவுகளுக்கு தமிழ் குரலின் அன்பு வணக்கங்கள். மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய செய்திகள் இதோ உங்களுக்காக. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை முன்னெடுப்பில் கடந்த 16ஆம் தேதி மதுராந்தகம் ஏரிக்கரையில் 2000 பனை விதைகள் நடப்பட்டன. இயற்கையை பாதுகாக்கும் பணியில் மற்றும் ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. பெருந்துறை சட்டமன்ற தொகுதி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஒன்றியம் சர்க்கார் பெரியபாளையம் ஊராட்சியில் மலை போல் தேங்கி கிடந்த குப்பை கழிவுகள் குறித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தேங்கியிருந்த குப்பைகள் தற்போது அகற்றப்பட்டுள்ளன. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி ஆயர்குளம் பகுதியில் சகோதரி சாந்திக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் தையல் இயந்திரம் வழங்கப்பட்டு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு உதவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி இருப்பாளி ஊராட்சியில் உள்ள மேட்டுப்பட்டி ஏரி மற்றும் அம்மம்பாளையம் ஏரிகளில் அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்படுவதை தடுக்கவும், ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள ஏரிகளில் புதிய மண் சேரும் வரை மண் அள்ள அனுமதி வழங்கக்கூடாது என்றும் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் நாம் தமிழர் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இயற்கை பாதுகாப்பாகட்டும், மக்கள் வாழ்வாதாரமாகட்டும், மக்களின் உரிமைக்கான குரலாகட்டும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்தில் நிற்கிறது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம் தமிழ் தேசிய உறவுகளை தமிழ் குரலில். நன்றி, வணக்கம்.